அங்கிருந்து வந்து மதுக்கூர் ராமலிங்கம் பத்திரிகைக்காரர் வேறையா, புள்ளிவிவரமாக பேசுகிறாரியா, புள்ளிவிவரம். அதில் எங்கள் தங்கச்சி இப்போ தான் தெரிஞ்சு தங்கின இடத்துல ஏன் 5-6 காப்பி குடிச்சிக்கிட்டே இருந்தாருன்னு. அந்த வீட்டுக்காரன் மூக்கில் விட்டு நோண்டி பயமுறுத்தி காப்பியை நிறுத்திருச்சு. ஒரு ரகசியத்தை சொல்லுவோம் உங்களுக்கு. மதுக்கூர் ராமலிங்கம் மாதிரி வாயாடிய கொரோனாவை காட்டி மிரட்டின என் தங்கச்சி ஒரு கிராமத்தில் பிறந்த பெண் என்பதை தயவு செய்து மதுக்கூர் ராமலிங்கம் உண்மையை வெளியில் சொல்லணும். வெளியில் சொல்லாமலாம் இருக்கக்கூடாது. அவங்க கிராமத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்து வாத்தியார். ஒரு கிராமத்தில் பிறந்த பெண்கள் நகரத்தில் வாழ்ந்தா கூட அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பக்குவம், துணிச்சலும். நான் சொல்கிறேன், கிராமத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு நீச்சல் தெரியும். உண்மையாகவே சொல்கிறேன். குளத்தில் ஆற்றுல இறங்கி நீச்சல், என் மனைவிக்கு நல்ல நீச்சல் தெரியும். கல்லணைக்கு போயிருந்தோம், தண்ணியை பார்த்தோம்னா சந்தோஷம் ஆகி போச்சு மனைவிக்கு. ஏங்க அப்படின்னேன். புடவையோட கிடுக்கிட்டு இறங்கி கல்லணையில் குளிக்க ஆரம்பித்தாச்சு. என் பேரன், பாட்டி உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா பாட்டி அப்படின்னா. இவன் ரெகுலராக ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறவன். ஸ்பெக்டகிள்ஸ் போட்டுக்குவான், தலையில் வாழ்ந்த கப்பு போட்டுக்குவான், ட்ராயர் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுக்குவான். இப்படியே ஸ்விம்மிங் பூலில் போய் நீந்துற பையன். நான் ஆசைப்பட்டு, தம்பி இறங்கடா நீச்சரா அப்படின்னேன். இப்படியே பார்த்துட்டு, தாத்தா மாஸ்டர் வரலையே தாத்தான்னா. அன்னைக்கு தாண்டா புரிஞ்சுக்கிட்டேன், கிராமத்தில் பிறந்தவன் எல்லாத்தையும் அவனாக கற்றுக்கிறான், இந்த பயல்களுக்கு ஒரு மாஸ்டர் எல்லாத்துக்கும் தேவைப்படுறான் என்பதை நீங்கள் தயவுசெய்து யோசிக்க வேண்டாம். நான் தெரியாமல் கேட்குறேன். உங்கள் நகரத்து பெண்கள் பார்க்க சுதந்திரமாக இருக்க மாதிரி தெரியலாம், கொஞ்சம் அழகாக இருக்கலாம், நீங்கள் பியூட்டி பார்லர் போகலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கிற உரிமை அத்தனையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குரியது. ஒரு பெல்ட் போட்டது போல் நகரத்து பெண் இருக்கா பாருங்க, அருக்காணி மாதிரி இருப்பா. இஷ்டப்படி வாழ்வாள், கொஞ்சம் கஷ்டப்படுவாள். ஆனால் அவள் ஒரு நாள் சுதந்திரத்தை விட்டு தந்ததாக நான் கண்டதில்லை. எனவே உங்கள் தீர்ப்பை தயவு செய்து, வாய்ப்பு எங்கே அதிகம் என்று கேட்டால் நகரம் தீர்ப்பு கொடுங்க. எங்களுக்கு ஒரு ஆட்சேபடையில் 3 பேர் ஏஞ்சே போயிடுறோம். ஆனால் உரிமை என்று வரும்போதும், விடுதலை என்று வரும்போதும் அடிப்படையில் கிராமங்களே விடுதலை சார்ந்தது. பெண் விடுதலை அங்குதான் அதிகம் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.